ஓம் சாய்ராம். வர ஏப்ரல் 30 அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதி வருதுங்க. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த நேரத்தில் தங்க நகையோ இல்லை வெள்ளி நகையோ வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் மேலும் மேலும் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை செய்தாலோ அல்லது தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கினாலும் சரி, அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வீட்டிற்கு வற்றாத செல்வத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அப்படி எந்த நேரத்தில் நீங்கள் தங்க நகை வாங்கணும் இல்லை வெள்ளி நகை வாங்கணும் இல்லை உங்கள் வீட்டில் பூஜை செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்சய திருதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிக முக்கியமான நாள். ஏன்னா அந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சரி அது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோக அன்றைக்கு வாங்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மேலும் மேலும் பெருகி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதி தினத்தை தாங்க அட்சய திருதி அப்படின்னு கொண்டாடுறோம். அட்சய அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா அல்ல குறையாமல் பெருகுவது அப்படிங்கிற பொருளுங்க. சரிங்களா? இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் செய்யக்கூடிய தானங்கள் பார்த்திங்கன்னா பல மடங்காக உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 2025 புதன்கிழமை இன்னைக்கு போகுது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமை அன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் நகை வாங்கினால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 30 காலையில் 5:41 முதல் 11:55 மணி வரை நீங்கள் பூஜை செய்ய ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். சரிங்களா? அதே போல் இந்த நாளில் நீங்கள் தங்கம் மற்றும் நகை மட்டும் வாங்காமல் நீங்கள் தானம் தர்மம் போன்றவை செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ அட்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கினா அது பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக அவங்க வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மேலும் மேலும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஸோ அதனால் ஏப்ரல் 30 காலையில் 5:41 மணி முதல் மதியம் 2:12 மணி வரை பார்த்திங்கன்னா தங்கம் வாங்க மிக மிக சிறப்பான நேரங்க. சரிங்களா? இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். லக்ஷ்மி தேவியை அன்றைக்கு வழிபட்டீங்கன்னா போதும், உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். அதுவும் இல்லாமல் இந்த அட்சய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சோபன் யோகம் இருக்குங்க. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த யோகமான நேரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும். அதே போல் தங்கம் மற்றும் நகை வாங்கினாலும் சரி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை உங்களால் அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளி மஞ்சள் வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், மண்டை வெல்லம் வாங்கலாம். இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கும்போது உங்கள் வீட்டிற்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கினால் என்ன விதமான பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது போக அட்சய திருதி அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம், ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், அதே போல் புதிய தொழில் தொடங்கலாம். வீடு மற்றும் மனைகள் வாங்க போகிறீங்கன்னா அன்னைக்கு வாங்கலாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கலாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு வெள்ளி காயினாச்சும் அன்றைக்கி முடிஞ்சால் வாங்குங்க. ஏன்னா அட்சய திருதி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் அட்சய திருதி அன்னைக்கு நம்ம கையில் என்னடா காசு இல்லையே அப்படிலாம் நினைக்காம முடிஞ்சால் ஒரு வெள்ளி நாணயமாச்சும் வாங்கலாம். 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி நாணயமாச்சும் உங்களால் முடிஞ்சால் வாங்க. அப்படி இல்லைனா பச்சரிசி, விரலி மஞ்சள், மண்டை வெல்லம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்கும் போதும் சரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அன்றைய நாளில் நல்ல காரியங்கள் செய்யுங்கள், தானம் தர்மம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யலாம். எந்த விதமான தான தர்ம காரியங்களை அன்றைக்கி செஞ்சீங்கனாலும் சரி அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தாங்க. அதனால் நகை வாங்க முடியலாலும் பரவாயில்ல, தானம் தர்மம் செய்து அன்றைக்கு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.